இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்க வெட்டுக்கிளிகளா? இது என்ன புது மாதிரி தலைப்புன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளை எப்படி பார்க்குறோம், அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள். உங்களை நீங்களே எப்படி பார்க்குறீங்க? நான் வெட்டுக்கிளி அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ராட்சதரை சாப்பிட்ற ஆளு, ராட்சதர் தான் எனக்கு இறை அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்குதா? இதை நான் சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு ஓரத்தில் வந்துட்டாங்க. இப்போ அந்த தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு மோசே ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் அவங்களெல்லாம் உள்ள அனுப்புறான். அனுப்பும்போது இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. 16ஆம் வசனத்துல சொல்லப்படுது, போயிட்டு வாங்க, போய் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறாரு. என்னெல்லாம் சொல்லி அனுப்புறாரு? அங்க என்ன பார்க்கணுமா? அங்க தேசம் எப்படிப்பட்டது? 19ஆம் வசனத்துல ஒரு குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதா இளப்பமானதோ என்றும், அதில் வெளிச்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமா இருந்தது. இப்போ அவங்க போறாங்க. போகும்போது என்ன சொல்றாங்க? மோசே என்ன சொல்றாரு? நீங்க தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு பாருங்க, அது பட்டணம் இருக்கிறதா, அது கோட்டை தாழ்பல்கள் உள்ளதான்னு பாருங்க, அதுல குடியில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமா இருக்குதா இல்ல ரொம்ப மோசமானதா இருக்கான்னு பாருங்க, அதுல கனிகள்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய மரங்கள் அவையெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, கனிகள் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி இவங்க 23ஆம் வசனத்துல, பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இப்போ அந்த ஒரு பள்ளத்தாக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு கொடியில ஒரு பெரிய திராட்சை கொலை, நார்மல் திராட்சை பழம் மாதிரி, ஆனா பெரிய கொலை, ஒருத்தர கையில தூக்க முடியாத அளவுக்கு 2 பேர் ஒரு தடியில கட்டி தூக்கிட்டு வர்ற அளவுக்கு பெரிய திராட்சை கொலையை பார்த்தாங்க. இதை நம்ம கொண்டு போய் கண்டிப்பா காட்டணும். இவ்வளோ செழிப்பான தேசம் அது. அத்திப்பழம், திராட்சை பழம், அதாவது மாதுளம்பழம், இதெல்லாம் எடுத்துட்டு காமிக்கிறதுக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ கொண்டு வந்த உடனே 27ஆம் வசனம், அவர்கள் மோசையை நோக்கி, இப்போ பாக்குறதுக்கு தான் அவங்களை அனுப்புறாங்க. முதல்ல பாக்குறதுக்கு அது என்ன கண்ணை வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இனிமேதான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ இங்க சொல்றாங்க மோசேட்ட, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, எகிப்தில இருந்து உங்களை விடுதலையாக்கி நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். இதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். இப்போ அதே மாதிரி அவங்க போய் பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய திராட்சை கொலை இருக்குது, எவ்வளவு பழங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே கண்டிப்பா இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் உண்மை நிலை. இப்போ இதோட அவங்க நிறுத்தியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அது பார்த்ததை இப்போ சொல்லும்போது அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. உண்மை நிலை இது. ஆனால் அப்படின்னு அடுத்த வசனம் வருது. ஆனால் நான் பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்றது இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிடுது. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஆனாலுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? நம்மளை விட பலவான்கள் அவங்க அங்க இருக்கிறாங்க, பட்டணம் பெருசா இருக்குது, அரணிப்பா இருக்குது, கோட்டைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க எதிர்மறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பார்வை பார்த்துட்டு
அதை எப்படி சொல்றாங்கன்றத இங்க அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனா அதே இது 29 வரைக்கும் வாசிச்சிருக்கேன். 30ஆம் வசனத்துல, அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இவங்க வந்து நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் சொல்லிட்டு, அடுத்து இப்படிலாம் கஷ்டம் இருக்குது, அங்க பெரிய பெரிய ஜனங்கள் இருக்காங்க, நம்மளை காட்டுல அவங்க பலவான்கள்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அதை நிறுத்தி அவன் என்ன சொல்றான், அவனுடைய பார்வை எப்படி இருக்குது, எதிர்மறையான இவங்கள மாதிரியே அவனும் அதே இடத்துக்கு போனா அந்த 12 பேர்ல இவனும் ஒருத்தன். ஆனா இவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. உடனே சொல்றான், நாம் உடனே போய் நம்ம இதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அது எளிதாய் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏன்னா அவன் வந்து அவனுடைய பார்வை எதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது மேல இல்ல, எதெல்லாம் முடியும், அது ஏன் முடியும், ஏன்னா அவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு, கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்ல வாக்குத்தத்தம் தான் பெருசு. அதைத்தான் அவன் பார்க்கறான். இந்த மக்களுடைய பெரிய ராட்சதரை பார்க்கல. அவங்க வந்து அவங்க அவ்வளவு பெருசா இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால வெல்ல முடியாது, அது எதுவுமே பார்க்கல. இவனோடது நேர்மறையா இருக்குது. அவங்க கொஞ்சமா ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, 31ஆம் வசனத்துல, இவன் உடனே போலாம், வாங்க நம்ம உடனே ஜெயிச்சிடலாம். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதன் மேல அவனுடைய நம்பிக்கை இருந்தது. இப்போ 31ஆம் வசனத்துல, அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளே கூடாது, அவள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். இப்போ அவங்க சொல்றாங்க, இவன் முடியும், இது எளிது, உடனே போலாம் அப்படின்னு சொல்றான். இவங்க அதுக்கு நேர எதிர்மறையா, இது முடியாது, கூடாது, இது நம்மளால முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளை விட பலவான்கள். இப்போ எது நற்செய்தி, எது துர்ச்செய்தி? ஒரு காரியம், ஒரு பிரச்சனையோ ஒரு சூழ்நிலையோ வந்த உடனே அந்த சூழ்நிலை குறித்து நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, அந்த பார்வையை அதை பார்த்துட்டு, பார்வைனா சும்மா பார்க்குற பார்வை கிடையாது, நம்முடைய மனக்கண்கள் மூலமாக சில காரியங்களை பார்க்குறோம். அந்த பார்த்துட்டு நாம் நேர்மறையாக சொல்லுகிறோமா, அதற்கு எதிர்மறையாக சொல்லுகிறோமா என்பதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்குது. அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து நம்மளால முடியாது, அவங்க பலவான்கள். ஆனா காலேப் சொன்னது என்னன்னா, நம்மளால முடியும், இது வந்து லேசு, உடனே போகலாம் அப்படிங்கிறான். இப்ப 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? இவர்கள் இந்த சூழ்நிலையை தான் பெருசா பார்த்தாங்க. இவனும் வந்து வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை பார்த்தான், நம்ம இது ஈஸியா நடக்கும் அப்படின்றத பார்த்தான். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து 31 வாசித்த 32ல, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாம் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிரவியாகிய ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். முதல்ல வந்தோடனே அவங்க சொன்ன ரிப்போர்ட் என்ன, நாங்க போய் பார்த்து வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், நல்ல தேசம்தான், ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிச்சு சில காரியங்களை சொன்னாங்க. அடுத்து ஒருத்தன் சொன்னா, இது அவங்கள வந்து அடுத்து கண்டினியூ பண்ண விடாம அவன் ஸ்டாப் பண்ணி சொல்றான், இல்ல அது நம்ம ஈஸியா போய் ஜெயிக்கலாம், எளிதா அவங்கள மேற்கொள்ளலாம், உடனே போலான்னு. உடனே இவங்க சொல்றாங்க, போக முடியாது, இது வரைக்கும் நல்லதுன்னு சொன்னது அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்க இருக்கிற ஜனங்களை அதுவே வந்து சாப்பிட்டுருமா. இப்ப இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு வித்தியாசமா, அது எதிர்மறையா இருக்குது பாருங்க. அங்க ராட்சதர்களை பார்த்தோம், மக்கள் வந்து பெரிய மக்கள், பலசாலிகளான ஆட்கள், ராட்சதரை பார்த்தோன்ற மட்டும் இல்ல, இவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். இப்போ அந்த அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப பண்ணினார்கள். இப்ப துர்ச்செய்தினா எப்படி வருது? துர்ச்செய்தி எதிர்மறையான பார்வை. ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறோம், உடனே இது நடக்காது அப்படிங்கிற உடனே அதை பார்க்குற பார்வையே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான். அடுத்தது பேச்சு எப்படி வருது, இது முடியாது. அவங்க பார்க்கும்போதே இருக்க பழம்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, எல்லாம் நல்லா கொண்டு வந்தாங்க, ஆனா இவங்களுடைய எதெல்லாம் முடியாதோ பார்க்குறாங்க, எதெல்லாம் நம்மளால முடியும்ன்றத அவங்க பார்க்கல. துர்ச்செய்தி இப்படிதான் பரவுது. இதை ஏன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை, நாம் எதிர்கொண்டு இருக்கிற காரியங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம், இது முடியாது, இது நடக்காது, அது ரொம்ப பெருசு, இது ரொம்ப கஷ்டம்
நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையை என்னால கையாள முடியாது. ஏன்னா நான் வெட்டுக்கிளி. அவங்க சொன்னது அதான். இவங்க மனுஷங்கன்னு கூட தங்கள நினைக்கல. அவங்கள ஒரு சாதாரண ஒரு பூச்சியா நினைச்சாங்க. ஒரு வெட்டுக்கிளியா நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம எதிரிருந்து அவங்கள பார்க்குற அந்த ராட்சதர்கள் பார்வையிலும் இவங்க வெட்டுக்கிளியாளா இருந்தாங்களாம். இது பாருங்களேன், இவங்களுடைய கற்பனை எவ்வளவு எதிர்மறையா போகுதுன்னு பாருங்களேன். பல சமயங்களில நம்முடைய கற்பனை கூட நேர்மறையாக இல்லாம, எதிர்மறையாக போயி அது ஒரு துர்ச்செய்தியாய் மாறும்போது, தவறான விளைவுகளுக்கு நேராக நம்ம போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பார்வைக்கு தங்கள குறித்து ஒரு ஒரு கீழான எண்ணம். அவங்களுக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம். தன்னை குறித்து ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு இல்ல. அவங்கள ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பெஸ்ட்டான தலைவர்கள தான் தேர்ந்தெடுத்து மோசடி அனுப்பலாம். யாரோ ஒருத்தவங்கள ஏப்பச்சாப்பையா அனுப்பல. இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேலான எண்ணங்களா இருக்க வேண்டும். ஆனா அவங்க தங்களை குறித்தே சரியான எண்ணம் இல்ல அவங்களுக்கு. என்னால முடியாது. நான் ஒரு வெட்டுக்கிளி, ஒரு பூச்சி. அவங்கள பார்த்தா ராட்சதர்கள். அவங்க வந்து எங்கள வெட்டுக்கிளி மாரி பார்த்தாங்க. இப்ப அவங்க எப்படி பார்த்தாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கண்ணுக்குள்ள போய் இவங்க உட்கார்ந்து பார்க்க முடியுமா? இல்ல. இதுல என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்டின்னா, நம்மள எப்படி பார்க்கிறோமோ, அதே பார்வை தான் மற்றவர்களும் நம்ம பார்க்குறாங்கன்ற ஒரு தவறான எண்ணம் நமக்கு வந்துரும். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு தைரியம் இல்ல. நம்மளே நம்மள குறைவா மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்னா, மற்றவங்களும் அப்படிதான் நம்மள நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வந்துரும். அப்போ அந்த துர்ச்செய்திக்கு முன்னாடி என்ன வருது? ஒரு எதிர்மறையான பார்வை. அந்த எதிர்மறையான பேச்சு வருது. முடியாது, இது நடக்காது. ஏன்னா நான் ஒரு வெட்டுக்கிளி. நானே என்னைய பார்த்தாலும் எனக்கு வெட்டுக்கிளி மாரி தெரியுது. அடுத்தவங்க என்னைய பார்க்கும்போது எனக்கு அவங்கள வெட்டுக்கிளி மாரி தான் எனக்கு தெரியும். அப்போ நெறைய நேரம் நம்ம அப்படிதான் நான் நல்லா இல்ல, நான் அசிங்கமா இருக்கேன், என்னால இது முடியாது. அப்போ அவங்க பார்க்கும்போது என்ன அசிங்கமா தான் பார்க்குறாங்க. அவங்க என்னத்தான் பார்க்குறாங்க, என்ன பத்தி தான் பேசுறாங்க, என்னைய ஒரு மாரி பார்க்குறாங்க. அப்போ இந்த மாரி காரியங்களெல்லாம் நம்மள வந்து நம்மை குறித்து ஒரு தவறான எண்ணங்களை ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள நமக்கு உருவாக்குறது மட்டும் இல்லாம, நம்மளால எதுவுமே செய்ய முடியாம ஆயிரும். அடுத்தது இவங்களுக்கு தேவ வாக்கின் மேல நம்பிக்கை இல்ல. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்கள கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கையே இல்ல. அந்த வாக்குத்தத்தத்த அவங்க பார்க்கல. தேவன பார்க்கல. தங்களையும், தங்களுடைய குறைவையும், தங்களுடைய எதிரிகளையும், தங்களுடைய பிரச்சனைகளையும், அதனுடைய பெரிய தன்மையும் பார்த்தாங்க. அது எவ்வளவு பெருசுன்றதையும் தான் பார்த்தாங்க. இப்போ இது மட்டும் இல்லாம, தங்கள குறித்து இல்லாம, இப்ப அந்த துர்ச்செய்திய பரவ பண்ணினாங்க. இப்போ துர்ச்செய்தி வந்து பரவுறது வந்து எளிதா பரவும். இன்றைக்கு நம்ம நாட்டிலே எடுத்துக்கோங்களேன். நீங்க நெறைய யூடியூப் சேனல் பார்ப்பீங்க, இல்ல செய்தி பார்ப்பீங்க. அதுல வந்து எதிர்மறையான செய்திகள் வந்துச்சுன்னா, அத பார்க்குற மக்கள் அநேகம் பேரா இருப்பாங்க. அத ஷேர் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க. ஐயோ! இன்னைக்கு இப்படி அங்க நடந்துருச்சாம். இன்னைக்கு வந்து இந்த விலையெல்லாம் ஏறி போச்சாம். இங்க ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சாம். இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்களாம் கவர்மெண்ட்ல. இப்போ இந்த இந்த மாரி காரியங்கள் வந்து தீய போல பரவுது. விரைவாய் பரவும். அத வந்து நிறுத்தவும் முடியாது. இது அநேகம் பேர் அத நம்புறாங்க. நம்புறது மட்டும் இல்லாம, இன்றைக்கு வந்து முந்தியாவது சொல்லி தான் பரவணும். இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நாளா ஃபோன் பண்ணி தான் பேசுற மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து நம்ம ஒரு செகண்ட்லயே அந்த வீடியோவே பகிர்ந்து கொள்ற அளவுக்கு அவ்ளோ ஃபாஸ்ட்டா பரவுற அளவுக்கு போயிருது. அது உண்மையா என்னன்னு கூட நம்ம தெரிந்து கொள்ளாம நம்ம பாட்டுக்கு பரப்புறோம். ஏன்னா, துர்ச்செய்தியை நம்புகிறவர்கள் அநேகம் பேர், அதை பரப்புகிறவர்கள் அநேகம் பேர். இப்போ நற்செய்தியை நெறைய பேர் நம்புறதில்ல. அந்த துர்ச்செய்தி எவ்வளவு இருக்குதோ, உலகம் எல்லாம் மோசமாயிருச்சு. யாருமே நல்லவங்க இல்ல. எல்லாரும் பாருங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்படின்னு நம்ம இந்த காரியத்த பரப்புறது எவ்வளவு தூரமோ, அதே போல நல்ல காரியங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நல்ல காரியங்கள பரப்புறதுக்கு ஆள் இல்ல. அது சொல்றவங்க சிலர் தான். அந்த சிலர் சொன்னாலும் அந்த நம்புறது அது எளிதா பரவாது. அதே நேரத்துல நம்புறதுக்கும் ஆள் கிடையாது. இப்ப துர்ச்செய்தியை கேட்ட உடனே மக்கள் மத்தியில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப் போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். இப்ப என்ன நடக்குது? ஒரு துர்ச்செய்தி
அந்த சபை முழுவதும் சபைனா இங்க ஒரு 100 பேர் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. 10 பேர்ல 12 பேர்ல ஒருத்தன் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். மீதி 10 பேரு யோசுவாவும் அவனும் இந்த காலேபோட சேர்ந்து பேசதான் ஆரம்பிக்கிறான். இனிமேதான் ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அவன் காலேப் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். மத்த 10 பேரும் தேவையில்லாத காரியங்களை பரப்புறாங்க. எதிர்மறையான காரியங்களை, ஒரு உற்சாகத்தை அப்படியே உறிஞ்சுற காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. இப்படி நடக்காது, போக முடியாது. அவங்க பெரிய ராட்சதர்கள், நம்ம வெட்டுக்கிளிகள். இதெல்லாம் பேசின உடனே எல்லாரும் கூக்குரல் இடுறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க, முறுமுறுக்குறாங்க. ராத்திரியெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் அழுதுட்டு கிடந்தா எப்படி இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம, நம்ம செத்தா நல்லது, இந்த வனாந்திரத்துல செத்து போனா நல்லது, நம்ம மடிந்து போக போறோம், நம்ம கொள்ளையா போறோம், நம்மளுடைய குடும்பத்தினர் எல்லாம் கொள்ளையா போவாங்க, நம்ம பேசாம வந்த இடத்துக்கே திரும்பி போயிடலாம், நம்ம வேற ஆளை தலைவனை ஏற்படுத்தலாம். அப்போ பாருங்க, எத்தனை காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் ஒரு துர்ச்செய்தினாலே வருது பாருங்களேன். இன்றைக்கு நம்ம இந்த காரியத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம், நம்ம துர்ச்செய்தியை நம்புறோமா, நற்செய்தியை நம்புறோமா, துர்ச்செய்தியை பரப்புறோமா, நற்செய்தியை பரப்புறோமா? முடிந்தவரை நமக்கு வருகிற நற்செய்திகளை பரப்புறது நல்லது. உற்சாகமூட்டும் காரியங்களை, நம்ம மற்றவர்களை கட்டி எழுப்பும் காரியங்களை, மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம பரப்புறது நல்லது. எதிர்மறையான காரியங்கள், யாரையோ பற்றிய இழிவான காரியங்கள், இல்ல தேவையற்ற ஒரு காரியங்களை நம்ம பரப்பிக்கிட்டு இருந்தோம்னா, அது நம்மை பாதிப்பது மட்டும் இல்லாம, நமக்கு ஒரு தாழ்வான ஒரு எண்ணத்தை கொடுப்பது மட்டும் இல்லாம, நம்மை சேர்ந்த மற்றவர்களையும் அது கீழே எழுத்து போடுது. இன்றைக்கு இந்த 10 பேர் சொன்னதுனால ஒரு பெரிய கூட்டம் இஸ்ரவேல் மக்கள் அனைவருமே புலம்பிக்கிட்டு நம்ம செத்து போனா நல்லது, அப்படி எதிர்மறையான காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தவறான காரியங்களை பேச வைக்குது இந்த துர்ச்செய்தி. இப்போ உடனே பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அவங்க 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இப்ப இந்த 2 பேரும் இவனோட காலேப் பேசினா, இப்ப அவனோட யோசுவா சேர்ந்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க போயிட்டு வந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அவர் கண்டிப்பா அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் அதாங்க சொல்லுது. அடுத்து பாருங்களேன், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவர்கள், அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். எப்படி அவங்களால இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல முடியுது? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. நீங்க பண்றது ஒரு நபர் நம்ம இவ்வளவு நாளும் கொண்டு வந்த எகிப்திலிருந்து ஒரு 10 வாதை, அதுல அதிசயமா ஒண்ணு கூட இவங்களுக்கு நடக்கல. எகிப்தியருக்கு நடந்த ஒரு காரியம் கூட இவங்களுக்கு நடக்கல. அவங்கள பத்திரமா வெளியே கொண்டு வந்தாரு. செங்கடலை கடந்து போக வச்சாரு. அதுல அது வெட்டாந்தரையில, கடல் நடுவுல வெட்டாந்தரையில நடந்த மாதிரி நடந்தாங்க. அவங்களுக்கு வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் அற்புதமும் அதிசயமா நடத்தி வருகிற அந்த தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய காரியங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரு. இப்பயும் அவர் இதை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. தயவு செய்து கலகம் பண்ணாதீங்க. இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க அவங்க எவ்வளவு பெருசா இருக்காங்க அதை யோசிக்கல. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை யோசிக்கிறாங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க நம்மளை மிதிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். ஆனா இவங்க அவங்கள பாக்குற பார்வை எப்படி இருக்கு, நம்ம அவங்கள சாப்பிட்டுருவோம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, அவங்க மேல நிழல் மாதிரி ஒரு காவல் இருந்துச்சுல, அது இல்ல. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. திரும்ப திரும்ப சொல்றாங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. இதுவரைக்கும் கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு சூழ்நிலை வருது, அதை குறித்து தவறான காரியங்களும், இது உன்னால முடியாது, இது இவ்வளவு பெரிய எக்ஸாம் உன்னால பாஸ் பண்ணவே முடியாது, இவ்வளவு பெரிய தேவை உனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது,
இவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனை தீராது. ஏன்னா, இந்த பிரச்சனை இப்படிதான் முடியும். அடுத்து பாரு இப்படி இப்படி முடிஞ்சு இது ஒண்ணும் இல்லாம தான் போய் முடியும். ஏன்னா இதுலருந்து வெளிய ஏற்கனவே இதுலருந்து யாருமே வெளிய வந்ததில்ல. ஏன்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்றவங்க இருக்கும்போது, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இவங்கள மாரி துர்ச்செய்திய பரப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து செத்து போவோம். ஒண்ணும் இல்லாம போவோம். அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்த மற்றவர்களையும் சேர்த்து எல்லாரையும் கீழ இழுத்து போட்டு எல்லாருடைய அவங்களுடைய ஒரு நம்பிக்கையும் ஒன்றும் இல்லாம ஆக்கிருவோம் நம்ம. ஆனா இன்றைக்கு இந்த யோசுவாவின் காலைப் போல பேசணும்னா எப்படி பேசுவோம்? கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஏன்னா இது கர்த்தர் நமக்கு தருவாரு. இந்த பிரச்சனை கர்த்தரால தீர்க்க முடியும். இது சாதாரண பிரச்சனை அவருக்கு. அதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அப்படி சொல்லி நம்ம பேச முடியும். அப்பொழுது அடுத்த வசனம், அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மேல நம்ம கல்லெறியணும். ஒரு நற்செய்தியை சொன்ன மக்களுக்கு நம்ம இவங்கள மிதிச்சு போட்டுடலாம். இவங்க நமக்கு நம்ம வந்து அவங்க வந்து நம்மள மிதிக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள சாப்பிட்டுறலாம். அப்படின்னா அவங்கள வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாம், அழிச்சிடலான்றத ஈஸியா சொல்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க கல் எறிஞ்சு அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த இன்றைக்கு நற்செய்தியை சொல்லுகிற மக்களுக்கு எதிராக எழும்புகிறவர் இதெல்லாம் நடக்காது, இவங்க பேச வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாம் எந்த கூட்டத்தோட சேர்றோன்றதுதான் முக்கியம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? கர்த்தருக்கு ரொம்ப கோவம் வருது. சொல்றாரு, நான் இவங்களை ஒரே அடியில அடிச்சு போட்டுறேன், அழிச்சிடுறேன். மோசே, நான் உன்னையும் உன்னுடைய சந்ததியை நான் பெருசாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மோசே அவங்களுக்காக பரிந்து பேசுறான். ஆண்டவரே, நீங்க எகிப்துல இருந்து கொண்டு வந்து இவங்களை அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் உண்மை தப்பா பேசுவாங்க, வேண்டாம், இந்த மக்களுக்கு நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட மோசே பேசின உடனே ஆண்டவர் உன்னுடைய சொல்லுக்காக நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அதே எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இவங்க 22ல இருந்து நான் சில காரியங்களை சொல்றேன். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்தில் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்ன சொல்றாரு? இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தவங்க வேற யாரும் இல்லைங்க. இவங்க அதே அந்த 10 பேரும் இது வரைக்கும் இந்த 2 பேர் மாதிரிதான். எல்லாம் ஆண்டவர் செய்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஆனா எனக்கு எதிரா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து யாருமே அந்த தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேரப்படுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, காலேபுக்கு சொல்றாரு. ஏன்னா அவன் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சா. அவன் எங்க போயிட்டு வந்தவனே, ஏன்னா அவன் உத்தமமா இருக்கிறான். என்னை குறித்து அவனுடைய எண்ணம் மாறல. அவன் எப்பயும் நேர்மறையா யோசிக்கிறான். கர்த்தர் நல்லவர்ன்றதை யோசிக்கிறான். அவரால முடியும், அவர் என்னோட இருப்பதனால இதை நான் எளிதா மேற்கொள்ள முடியும், உடனே போலான்னு சொல்றான். அதனால அவனுடைய சந்ததியை சுதந்திரிப்பாங்க. அதுக்கடுத்து 29ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரையும் பிரேதங்களும் விழும். எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாக நீங்கள் எல்லாரும் உங்களை குடியேற்றுவேன் என்று சொன்ன தேசத்தில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடி அடுத்த வசனம், கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ அதில் பிரவேசிக்க பண்ணுவேன். நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செய்வேன். நான் செத்து போவோன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரியே நீங்க உங்க வார்த்தையின்படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் வனாந்திரத்திலே அவருடைய பிரேதங்கள் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிவார்கள்ன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு 40 நாள் நீங்க உள்ள சுத்தி பார்த்துட்டு வந்தீங்க, ஒரு நாளுக்கு 1 வருஷம் கணக்கு வச்சு 40 வருஷமா நீங்க சுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆண்டவர் வந்து அதை சொல்லி திரும்பி போங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புறாரு ஆண்டவர். இதுல பாத்தீங்கன்னா இந்த யோசுவாவும் காலேபும் அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இதே இந்த முறுமுறுக்கிற கூட்டத்தோட தான் அவங்களும் 40 வருஷமா அலைஞ்சாங்க. இந்த 40 வருஷம் அலைஞ்சு திரும்ப வந்து அவங்க வந்து அந்த கானான் தேசத்துக்கு ஓரத்துல வரும்போது, அதாவது எரியோவுக்கு முன்னாடி வரும்போது, இவர்களோட இருந்த அந்த ஜெனரேஷன் யாருமே இல்லைங்க. எந்த சந்ததியும் இல்லை. பாருங்களேன், நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இது வந்து உபாகமத்துல வருது. உபாகமம் 1ஆம் அதிகாரம்
34ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாரில் மனிதர் ஒருவரும் காண்பதில்லைன்னு சொல்லிட்டு காலேபும் யோசுவாவும் மட்டும் கால் மிதித்து வந்த தேசத்தை அவர்களுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. கொள்ளையாவான் அது 39ஆம் வசனம். கொள்ளையாவர்கள் என்று சொன்ன உங்கள் பிள்ளைகளும் குழந்தைகளும் அதை சுதந்திரிப்பார்கள், நீங்கள் திரும்பி போங்க அப்படிங்கிறாரு. இதே இது உபாகமத்திலே வருது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யுத்த மனுஷர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு எல்லாரும் போயிட்டாங்கங்க. இதுக்கு பிறகு அந்த ஜெனரேஷன்ல உள்ள பிரவேசித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காலேபும் யோசுவா மட்டும்தான். மோசே கூட இல்லை, மோசே ஆரோன்லாம் கூட இல்லை. இப்போ திரும்ப அதே மாதிரி இந்த கானானுடைய ஓரத்துல வந்து நிக்கிறாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே சொன்னாங்க அந்த ஜனங்கள் வந்து நமக்கு இரையாவாங்க, அவங்களுடைய காத்து நிழல்லாம் போயிடுச்சுன்னு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை உள்ள போய் பார்த்துட்டு வரக்கு 2 வேவுகாரில் அனுப்புறாரு. இது வந்து யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருது. அவங்க வந்து ராகாப் என்ற வேசியோட வீட்டுல போய் தங்குறாங்க. அப்போ அவங்களை தேடி வரும்போது இவன் வந்து அவங்கள ஒளிச்சு வச்சிடுறா. ஒளிச்சு வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க ஏற்கனவேன்னு சொல்லிடுறா. அந்த அந்த மக்களும் அவங்கள தேடி போயிடுறாங்க, அந்த எரிகோ நாட்டின் மக்கள். இவங்களை வந்து திரும்ப அந்த ராத்திரியில அவ போய் அவங்ககிட்ட என்ன சொல்றான்னு பாருங்களேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போறார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எம்மோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்களேன், இது இவங்க எகிப்துல இருந்து வந்து முதல் தடவை உள்ள போகும்போதே அவங்க இப்படிதான் இருந்திருக்காங்க. அதான் இவ சொல்றா, நீ எகிப்துல இருந்து வரும்போது செங்கடல் பிளந்தது தெரியும், அதுக்கு பிறகு 2 ராஜாக்களை கொன்னது தெரியும், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா உங்களை கொண்டு வந்தாரு தெரியும். இதெல்லாம் பார்த்து நாங்க எங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு, யாருக்கும் பலனே இல்லை, திடன் தைரியமே இல்லை. உங்கள் தேவனாய கர்த்தர் தான் கர்த்தர்ன்னு சொல்லி அவளே சொல்றா. இது எப்போ அந்த 40 வருஷத்துக்கு பிறகு வந்து சேர்ந்த பிறகு அதே செய்தியை அவங்க கேட்குறாங்க. அப்போ இதுதான் முதல்ல இருந்தது. அவங்க அப்பவே உள்ள வந்து நுழைஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஒரு 2 பேர் 10 பேர் பண்ண ஒரு தேவையில்லாத துர்ச்செய்தியை பண்ணதுனால எல்லாரும் எதிர்மறையா பேசி திரும்ப அந்த 40 வருஷம் தேவையில்லாம சுத்த வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, இந்த 40 வருஷமும் யோசுவாவும் காலேபும் அவங்களோட சுத்தினாலும் அவர்கள் மட்டும் உயிரோட இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை காட்ட விரும்புறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல காலேப் வந்து ஒரு காரியத்தை சொல்றான். யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியன் ஆகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவில் கர்த்தரினை குறித்து உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தை நீர் அறிவீர். இதோ 10ஆம் வசனத்தை வாசிக்க. எப்பொழுதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிட்டு. இதோ நான் இன்று 85 வயதுள்ளவன். மோசை என்னை அனுப்பின நாளிலே எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறது. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவரை துரித்து விடுவேன். அவர்களே காலை பார்த்தீங்களா, அவனுடைய ஒரு ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை, அவருக்கு சொன்ன வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையினால இவன் வந்து 40 வருஷம் சுத்தினாலும் இப்ப அவன் வயசு 85 வயசுங்கிறான். இப்போ 40 வயசுல அவன் வந்து வெளியே வந்திருக்கான். 45 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துல உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்ப பங்கிடுறாங்க எல்லாத்தையும். இப்ப சொல்றான், எனக்கு நான் புறப்படும் போது என்ன பலன் இருந்ததோ அதே பலன் 85 வயசுல எனக்கு இருக்குது. இப்போ கூட யுத்தம் பண்ண முடியும் என்னால. அதனால எனக்கு அந்த மலை நாட்டை தாங்க. யார் அவங்க பார்த்து ராட்சதலை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களே அந்த இடத்த எனக்கு தாங்க, நான் அங்க போய் ஜெயிச்சிருவேன். இப்போ இவ்வளவு ஒரு அவனுக்கு அவனுடைய பலன் கூட குறையல. ஏன்னா அவனுடைய பார்வை சரியான பார்வையா இருந்தது, நேர்மறையான பார்வையா இருந்தது. அவனுடைய கண்ணோட்டம், அவனுடைய மனக்கண்கள் தேவனுடைய வார்த்தையை பார்த்துச்சு.
சூழ்நிலையை பார்க்கல. அவருடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்டவர்ன்றது மேல அவனுடைய நம்பிக்கை இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் எதிர்மறையாவே பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. உங்களோட இருக்கிறவங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் எல்லாரும் எதிர்மறையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னத்த பேச போறீங்க? உங்களுடைய பார்வை என்ன எப்படி இருக்குது? ஐயோ! எல்லாரையும் வேலை விட்டு நிறுத்திருவாங்க, என்னைய நிறுத்திருவாங்கன்னு மற்றவங்க எல்லாம் பேசும்போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்னு பேச போறீங்களா? இல்ல எல்லாரையும் போல பேச போறீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னத பொறுத்து தான் அதனுடைய விளைவு நம்ம பார்க்க போறோம். இதே போலதான் தாவீதும். கோலியாத்தை பார்த்து எல்லாமே பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவனுடைய பார்வை கர்த்தருடைய சேனைகளுக்கு எதிராக ஏத்து வருகிற இவன் யார்? அவன் வித்தியாசமா பார்க்கறான். இப்போ நம்ம துர்ச்செய்தி சொல்றவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவங்களுடைய பார்வை எதிர்மறையான பார்வையா இருக்குது. ஏன் முடியாது? ஏன் நடக்காது? பேச்சு அப்படிதான் நடக்குது. இது கஷ்டம். இது நடக்காது. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகள். அதனால அவங்க மிதிச்சிருவாங்க. எங்கள பார்க்கும்போதே நாங்களே வெட்டுக்கிளிகளா இருக்கோம். அப்போ எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்ப இந்த பார்வை இருக்கும்போது நம்ம நம்மளோட தைரியத்தை இழந்துருவோம். அடுத்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்களுடைய தைரியத்தையும் அற்றுப்போக பண்ணிருவோம். முன்னேற்றம் வர முடியாது. வெற்றி பெறவே முடியாது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் உடையவர்களாக இருப்போமானால் நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது விரைவில் பரவும். நம்மளும் நம்மை சேர்ந்தவர்களும் வெற்றி பெற முடியாம வாழ்க்கையில தோல்வி சந்திப்பது நிச்சயம். ஆனால் இவர்கள் இந்த மாதிரி எதிர்மறையா இருக்கிறவங்க தங்க மட்டும் இல்ல, தங்களோட சேர்ந்த ஒரு கூட்ட மக்களையும் சேர்த்து கீழே இழுத்து போடுவாங்க. ஆனா நற்செய்தியை பரப்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய பார்வை நேர்மறையா இருக்குது. அது உற்சாகம் ஊட்டுகிறதாக, ஊக்கம் தருகிறதாக, தைரியம் அளிப்பதாக இருக்குது. அவளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலும் அவர் சொன்ன வார்த்தையின் மேல இருக்குது. ஒருவேளை பிரச்சனையின் பெருசா அவங்க பாக்குறாங்க. அது அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு மேல பெரியவரான தேவனையும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் பாக்குறாங்க. வெற்றியை பாக்குறாங்க. அவங்க தேவையில்லாத காரியத்தை பரப்புறது இல்ல. எதை பரப்புறாங்க? சரியான காரியத்தை பரப்புறாங்க. நம்மளால முடியுன்றத பரப்புறாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? அந்த பிரச்சனைய நம்ம அழிக்க முடியும். அந்த பிரச்சனை நம்மளை அழிக்காது. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இப்போ அந்த ஒரு பிரச்சனையை பார்க்கிற பார்வை இன்றைக்கு நமக்கு மாற வேண்டும். இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க எதிர்நோக்கி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்கன்னா ஒருவேளை உங்களுடைய எக்ஸாம் எதிர்நோக்கி இருக்கலாம். இல்ல இவ்வளவு பெரிய பாடத்தை நான் எடுத்துட்டேன், இந்த பாடத்தை நான் எப்படி படிக்க போறேன்றதை நீங்க நினைக்கலாம். இல்ல வேலைக்கு போறவங்கன்னா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இதை செய்ய முடியலன்னு நினைக்கலாம். இல்ல ஏதோ வியாதி உங்க கண்ணு முன்னாடி இருக்குது. இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பமோ, உங்களை நேசிக்கிற யாரோ ஒருவருக்கு ஏதோ பிரச்சனையோ துன்பமோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை நீங்க பாக்குற விதம் எப்படி இருக்கு? யோசுவாவின் காலேபை போல நம்ம பாக்குறோமா? பார்த்தோம்னா கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையின் மேல நம்முடைய கவனம் இருக்கும். நம்முடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். பார்வைனா சாதாரண பார்வை இல்லைங்க. நம்முடைய மனக்கண்கள் தேவனை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையே இல்ல, பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்காம தேவனுடைய வார்த்தையை பத்தி இது எளிதாய் நம்ம செய்ய முடியும். இந்த பிரச்சனை நம்ம போகும்போது அது ஒண்ணும் இல்லாம போகும். நான் இதை நல்லா முடிப்பேன், என்னால இது முடியும், நம்ம இதை ஈஸியா பண்ணலாம். இதுதான் சரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய பார்வை சரியாக இருக்கும்போது, நேர்மறையாக இருக்கும்போது நம்முடைய கற்பனையும் நேர்மறையாக இருக்கும். இவங்களுடைய கற்பனை எதிர்மறையானவங்களுடைய கற்பனை எப்படி இருந்தது? நம்ம ஒரு வெட்டுக்கிளி. அவங்க 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 பார்க்கும்போது நான் வெட்டுக்கிளி மாதிரிதான் இருக்கேன். ஆனா வெட்டுக்கிளி மாதிரி அவங்க பார்த்துல. அவங்களுக்கு இவங்க பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு அப்படிப்பட்ட நிலைமை அங்க இருந்திருக்கு. ராகாப் சொல்லும்போது அப்படிதான் சொல்றா. இப்போ ஆனா இவங்க தங்களை தாங்களே அப்படி பார்த்துட்டாங்க. அவங்களுடைய கற்பனை அப்படி போயிருச்சு, அவங்களுடைய இமேஜினேஷன் அப்படி போயிருச்சு. ஆனா இந்த யோசுவாவும் காலேபும் இந்த நேர்மறையை பார்த்தவங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இருந்தது? அவங்கள நம்ம சாப்பிட்டுறலாம், அவங்க நமக்கு சாப்பாடு மாதிரி, அவ்வளவு ஈஸியா அது நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சனையே அவங்க அவ்வளவு எளிதாக, ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்தது. அதனால அவங்க செயல்பட்டாங்க. ஒருவேளை அந்த கூட்ட மக்களோடே அவ்வளவு நாள் தெரிய வேண்டி இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில கடைசியில சுதந்திரித்து கொண்டாங்கங்க. அவங்க மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். நம்முடைய பார்வையும் நம்முடைய கற்பனையும் நேர்மறையாக அவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே உங்களை நடத்துவார். ஆமென்.